ஒரு பேரு த கிங் சென்னைக்கு வராரு. மரைக்காயர். யார் இவர்? ஒரு தாவேக்காவை 2 வருஷத்துல ஆட்சி கட்டில உட்கார வைக்க முடியும், முதலமைச்சராக விஜய் அவர்கள் ஆக்க முடியும்னா, ஏற்கனவே 75 வருஷம் பாரம்பரியால ஆக்க முடியும். நீ புரோட்டா காசுப்பட்டுல அங்க போய் உட்காந்துருக்கிற, ஒரு குத்தூசுன்ற ஒரு கொத்துன்ற. ஏண்டா 200 ரூபா காசுக்கும் 2 புரோட்டாக்காக போயிடுவேன். எப்படி நீ உங்க கட்சியை வந்து வளர்த்து கொண்டு வருவேன்? ஏஐக்குன்னு ஒரு அமைச்சரே கிடையாது. முதல் முறையாக தாவேக்கா ஆட்சியில் ஏஐக்கு ஒரு அமைச்சர் போட்டு இன்றைக்கு வந்து அந்த அளவுக்கு அட்வான்ஸ்டாக போயிட்டு இருக்கும் பொழுது, சோஃபா செய்கிறவன்ட்ட காசை மொத்தமாக கொடுத்து நீ சோஃபாவை கழிச்சு உள்ள காசெல்லாம் அடுக்கி வைப்பான்னு சொல்லி தச்சு கொண்டு வந்து அதை பாதுகாப்பாக லாரியில் ஏற்றி கொண்டு வந்து இறக்கி கொடுத்து இப்போ அண்ணன் திருமாவளவன் கொடுத்தாங்க. அண்ணன் ஆஃபீஸ் போயிருக்கீங்களா சார்? கன்ஜஸ்டடாக இருக்கும். அவ்வளோ க்ரௌடு எப்பயுமே இருந்துகிட்டு இருக்கும். பெரிய கட்சி மாதிரி பெரிய பெரிய கட்சிகள் பெரிய பெரிய மாளிகை மாதிரி கட்டி வச்சிருக்காங்க தெரியுமா? அந்த மாதிரிலாம் இருக்காது. ரொம்ப சாதாரணமாக இருக்கும். எந்த நேரமும் அண்ணன் கூட வந்து ஆட்கள் தெரியாது இருப்பாங்க. இவர் பணத்தை கொண்டு போய் கொடுத்து அண்ணன் வந்து எல்லாருக்கும் முன்னாடி உட்காந்து சோஃபா செட்டை கிழிச்சு உள்ள இருந்து பணத்தை எடுத்து அப்புறம் பையில வச்சு கொண்டு போய் ஏண்டா டேய் சோஃபா ஓபன் பண்ணி இருந்தாங்க உங்களுக்கு இருந்தாங்க ரவி. அதாவது எவ்வளவு முட்டா போயிலா இருந்தாக்கா இப்படி ஒரு நரேட்டிவ் இவங்க செட் பண்ணி பேசுவானுங்க பாருங்களேன். அதான் 8 கோடி பேர் இங்கே இருக்கிறோம் சார். இது இல்லாமல் 2 கோடி பேர் வெளி மாநிலத்தில் வந்து இங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அப்போ அவ்வளோ பேருக்கு இங்கே வேலை வாய்ப்பு இருக்குது. அப்போ சம்பாதிக்கிற பணம், வரக்கூடிய வருமானம், இங்கே இருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் பண்ணக்கூடிய எல்லாமே அரசாங்க கஜானாக்கு போகாமல் நீ 30 கோடியிலேருந்து 300 கோடி வரைக்கும் வாட்ச் மட்டுமே வாங்குற அளவுக்கு ஒருத்தன் தனி மனுஷனை வந்து ஒரு குடும்பத்தில் இருக்க நபர்கள் வந்து நீ சம்பாரிச்சிருக்கனாக்கா எப்படி சம்பாரிச்ச? எங்கேருந்து வந்துச்சு காசு? ஸோ எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பாருங்கள், கரெக்டாக வரும். அப்போது எதை எங்கேருந்து எடுக்கணும், எதை அரசாங்க கஜானா கொண்டு வரணுமோ அதை செய்யும் பொழுது நிச்சயமாக கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றுவார் சார். ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநில செய்தி தொடர்பாளர் திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். ரெட்ரோலுக்ஸை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு மிக்க நன்றி. பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்களை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். திருச்சி கிழக்கில் நன்றி தெரிவிக்கும் கூட்டம் நடந்துச்சு. அந்த கூட்டத்தில் முதலமைச்சர் விஜய் அவர்கள், தாவேக்கா தலைவர் விஜய் அவர்களாகவும் வந்து பேசியது பெரிய பேசுபொருளை ஏற்படுத்தியிருந்தாலும் கூட, திருச்சி கிழக்கில் யார் நிற்க போகிறா அடுத்து அப்படின்ற ஒரு பெரிய கேள்வியை வந்து எழுப்பியிருக்கு. அதற்கு அவர் கொடுத்த பதில், உங்கள் வீட்டில் ஒருத்தவங்களை தான் நிறுத்த போகிறேன் அப்படின்ற ஒரு இதை வந்து கொடுத்துருக்காரு. இது ஏற்கனவே ஒரு இதில் சொன்னதான், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு அண்ணன், ஒரு தம்பி, ஒரு பையன், இவங்களை தான் நான் நிறுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லி. இப்போது திருச்சி கிழக்கில் ஒருவேளை விஜய் அவர்கள் யாரோ ஒருத்தரை நிறுத்துறாங்க அப்படின்னா எதிர்த்து நிற்க போகிறது, களமாட போகிறது யார்? ஏன்னா இப்போ ஈரோடு கிழக்கில் இருந்தப்போ தாவேக்கா அப்போ தான் கட்சி தொடங்குறாங்க, அப்போ போட்டி போடலை. இப்போ திருச்சி கிழக்கில் அவங்க கம்பல்சரி போட்டி போடுவாங்க. யாரு? தாவேக்கா. தாவேக்கா உறுதியாக அங்கே போட்டி போடும், நிற்கும். ஆனால் இப்போ யார் வருவாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ யாரில் இப்போ திமுக வரும், அதிமுக வரும், நாம் தமிழர் கட்சி வரும்னா இப்போ எல்லாருமே இந்த தடவை வந்து போட்டி போடுவாங்களா? அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லை இந்த தடவையும் டஃப் கொடுக்க வருவாங்களா? இல்லை, யார் போட்டி போட்டாலும் ஜெயிக்க போது தாவேக்கா தான். ஓகே, அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் உங்களுக்கு கிடையாது. யார் வேணாலும் வரட்டும். ஆனால் கான்ஃபிடென்ட் தெரிஞ்ச யார் வந்து பலியாக போகிறான்னு நான் பார்க்குறேன். திமுகலேருந்து யார் வரா, அதிமுகலேருந்து யார் வரா, அப்புறம் வேறு யாரும் வர வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். வருவாங்க. அவங்க தான் ஃபஸ்ட்டு வருவாங்க. எதுக்கு? அவங்க தானே சொல்கிறீங்க, அவங்க உறுதியாக வருவாங்க. அவங்க தான் ஃபஸ்ட்டு ஆனால் வந்து வேட்புமனு தாக்கலே வந்து பண்ணுவாங்க. சரி, நீங்கள் பாருங்கள். இல்லை, அவர் தான் வேறு வேலையாக இருக்கார் இப்போ. இல்லை, கட்சி பண்ணி தானே. அதான் அவர் வேறு வேலையாக இருந்தாருன்னு சொல்லி தானே அப்புறமேட்டு வேணாம். இல்லை, ரிசல்ட் தெரிஞ்சிருச்சுல சார், அதுக்காக சொல்கிறேன். ஆமாம் சார், தெரிஞ்சிருச்சு சார். 4% ஆகி போச்சு. 20 லட்சம் ஓட்டுகள் வந்து 16 லட்சம் ஓட்டுகள் கம்மியாக இருக்கு. அடுத்து மறுபடியும் அவங்கள முன்னேற்றிக்கிறதுக்காக அதுக்குள்ளேயுமா? இல்லை, அது இல்லை ஃபஸ்ட்டு அவங்க தான் சார் வருவாங்க. நான் அதில் உறுதியாக இருக்கேன் சார். திமுக வருதோ அதிமுக வருதோ யாரும் வாங்க, லாஸ்ட்டாக அவங்க தான் வருவாங்க. அது வேறு, அதை விட்டுருங்க. ஆனால் வருவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அவங்க தான் வேட்புமனு தாக்கல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் திமுக அதிமுக. மனதைரியத்தோடு இந்த வாட்டி வரதுக்கு வாய்ப்பு இல்லை சார். ஏன்னா கேவலப்படுறதுன்றதுல கொஞ்சம் சிக்கி சின்னாலப்பட்டு சீரழிஞ்சு ஜீரோ பாருங்க சார். எங்கே எந்த எடுத்தாலும் தான் சார் வருது.
அண்ணா முட்டை வேணுமானோன்னு டக்குனு அண்ணன் ஃபோட்டோ போடுறாங்க. பெட்ரோல் பங்க்கில் போனால் 0 பாருங்கள் அண்ணன் ஃபோட்டோ வர, எதுனாலும் அண்ணன் தான் பொழுது அண்ணன் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. வேறு 2 நபர்களும் சேர்ந்து இந்த முறை வந்து ஒரே ஆளாக போடுவோம் நம்ம அப்படின்னு வேணால் ஏதாவது பேசி முடிவெடுத்து சொல்லியிருக்காரு. அன்புமணி ராமதாஸ் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த ஆட்சி இப்படி இருக்குது, அதனால் நம்ம வந்து ஒரு பொது வேட்பாளரை நாங்கள் நிறுத்தலாம் அப்படின்னு. நீங்கள் இதே மாதிரி நடைமுறை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, அதிமுகலேருந்து ஆட்கள் எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, நாங்கள் வந்து பொதுவான ஒரு நபரை போடுவோம். அவருக்கு சீட்டுக்கு அடி போடுறாரு. உங்களுக்கு புரியலையா? கருப்பன் குசுமனா அவர் அப்படி சொல்லி திமுக வேணாம் அதிமுக வேணாம் பொதுவான ஆள் நான் என்னை போட்டிருங்க அப்படின்ற மாதிரி அவர் அப்படி வராரு போட்டிருக்கு. சார் யார் வந்தாலும் இனி எடுபடாது சார். நீங்கள் அதிமுகவிலிருந்து சாரையாக கிளம்பி நீங்கள் தாவேக்காக்கு வரக்கூடியதும் எல்லா கட்சியிலிருந்து வரக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோம் பொழுது, மக்கள் விரும்பிய ஒரு முதல்வரை இன்றைக்கு வந்து மாற்றுக் கட்சி தலைவர்களும் விரும்பக்கூடிய ஒரு முதலமைச்சராக இருக்கிறாரு. இனி ஃபியூச்சராக அடுத்து 15 வருஷம் 20 வருஷம்னாலும் எத்தனை வருஷம் கடந்தாலும் தாவேக்கா தான் தொடர்ச்சியாக வரும்ன்றதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அதில் நம்ம இனி மாற்றுக் கட்சியில் பயணிக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாருக்குமே புரியுது, நீர்த்து போய் கொண்டிருக்கிறது கட்சிகள்ன்றதை அவங்க நல்லா புரிஞ்சுட்டாங்க பொழுது, நீங்கள் திருச்சி கிழக்குன்னு மட்டும் கிடையாது, அடுத்து இப்போ அடுத்தடுத்து நிறைய இருக்கு. 3 பேர் 4 பேர் ரிசைன் பண்ணியிருக்காங்க. அதற்கு எதிர்பாராத கொஞ்சம் பை எலெக்ஷனும் நடக்கும். ஸோ இதில் எது நடந்தாலும் சரி, இனி வேறு எந்த கட்சியும் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்காது. கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறேன். திமுக கூட்டணியை இப்போ தாவேக்கா தனிமைப்படுத்திருச்சு அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட திமுக கூட இருந்த விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், IOMLஆ இருக்கட்டும், எல்லாருமே இப்போ இந்த பக்கம் வந்துட்டாங்க. அமைச்சரவையிலையும் பங்கெடுத்திருக்காங்க. இதில் எதிர்பாராத ஒரு நபர் தான் இன்னைக்கு நம்ம அந்த அன்னைக்கு திருச்சி மீட்டிங் அன்னைக்கு துரை வைகோ அவர்கள் சால்வை போட்டிருக்கார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். துரை வைகோடைய பேச்சும் கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குது. நாங்கள் ஒருவேளை தனி சின்னத்தில் நின்றுருந்தோம்னா நாங்களும் எங்களுடைய ஆதரவை நாங்கள் கொடுத்துருப்போம், தாவேக்காக எங்களுடைய ஆதரவு கிடைச்சிருக்கும். துரதிர்ஷ்டவசமாக நாங்கள் தனி சின்னத்தில் போட்டி போடாதனால எங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை. கூட்டணியில் தொடரோமா இல்லையான்றதை பொதுக்குழுவில் 27ஆம் தேதி கூட்டி பேசிட்டு தான் நாங்கள் சொல்ல போகிறோம் அப்படின்னா, நீங்கள் 2 பேர் பேசியே அதை சொல்லியிருந்துருக்கலாம், அது வேறு விஷயம் வச்சுக்கோங்க. பாவம் பண்ணிட்டடா, பாவம் பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி தான் ஏன்டா திமுகவில் நின்று வருத்தப்பட்டு இருக்கிறதுல அதில் இவர் மட்டும் கிடையாது சார், ஜவஹர்லாலும் தான். ஜவஹர்லா ஆமாம் எல்லாருமே இப்படி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. போட்டிருந்துருக்கலாம் தனியாக ஒரு சின்னத்தில். அதாவது அப்படியே ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி கொஞ்சம் போய் பாருங்களேன், தாவேக்கா தனித்து விடப்பட்டது, அவங்கள நம்பி யாரும் போகலை, எதுவும் செய்யலை, அப்படி இப்படின்னு உருட்டினாங்க. இன்றைக்கி சீனை பாருங்கள், அப்படின்றக்குள்ளே எப்படி ஆச்சு பார்த்தீங்களா? திமுக தனித்து விடப்பட்டது, ஒரே ஒரு ஆள் மட்டும் உட்காந்துட்டு திமுக மட்டும் கொடுத்து நான் கேட்டிருந்தா டெப்டி சிஎம்ஏ கொடுத்துருப்பாங்க. அப்படியே எங்கள் அப்பா அது இந்த சர்க்காரில் கூட்டம்லாம் தனியால் ஆகுறதும் தனியாலாம் கூட்டம் நடக்கிறதும் மாறுறதும் அப்போல்லாம் ஒரே நாளில் நடக்குதான். இல்லை எந்த அளவுக்கு அக்காவுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் இருந்துச்சுன்னா நான் கேட்டால் டெப்யூட்டி சிஎம் கொடுத்துருப்பாங்க சார். இல்லை துரை வைகோவுடைய அந்த பேச்சு இருக்குல்ல, நாங்கள் கூட்டணியில் தொடர்றோமா இல்லையான்றதை பொதுக்குழு கூட்டி நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னும் போது இப்போ கிட்டத்தட்ட என்னன்றது நமக்கு புரிஞ்சுக்க முடியல. கூட்டணியில் தொடரலன்னு தான் அர்த்தம் சார். வெளிப்படையாக நல்லா தெரியுது. அவர் 4 பேரை போய் பார்த்தார் முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம். முதல் எதிர்கட்சி இவர் முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சரை, அதுக்கடுத்து வைகோ, அதுக்கடுத்து அன்புமணி, அதுக்கப்புறம் சீமான். இந்த 4 பேரில் 3 பேரை பற்றின அந்த எதுவும் இல்லை, விமர்சனங்கள் எதுவுமே இல்லை. ஆனால் 2ஆவதாக போன வைகோ அவர்கள் மட்டும்தான், என் வீட்டுக்கு எந்த முதலமைச்சருமே வந்ததே இல்லை, முதலமைச்சராக யாரும் வந்ததே இல்லை என் வீட்டுக்கு அப்படின்னு. அதெல்லாம் அது வெளியே ஒரு கை காட்டின விதமாக இருக்கட்டும், அது எல்லாமே ஒரு சமிக்கையாக இருக்கு. ஒரு தலைவர் தலைமை பண்பை நான் அது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. அதை விஜய் அவர்களிடம் பார்த்தேன் அப்படின்ற வார்த்தையை அவர் பதிவு பண்ணார் பொழுது, வைகோ அவர்கள் தொடர்ச்சியாக ஒரு காலத்தில் திமுகலேருந்து வைகோ வெளியே வரும்போது திமுகவுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கிய ஒரு நபர், அவ்வளோ பெரிய ஆளுமையாக இருந்த நபர் கடைசி வரைக்கும் அந்த நேரத்தில் வரைக்கும் கூட கலைஞர் தன் வீட்டுக்கு வரலன்றது அங்கே ஒரு பதிவு பண்ணும் பொழுது, 2 வருஷம் ஆன ஒரு நபர் அரசியலே இவருக்கு தெரியாதுன்னு சொன்னீங்க, ஆனால் வந்ததுக்கு பிறகும் அரசியல் பண்புனா என்னன்றது எல்லாத்துக்கும் கற்றுக் கொடுக்குற மாதிரி ஒவ்வொரு தலைவர்கள் வீட்டுக்கும் போனார். பிஜேபி கூட கூட்டணி இருக்கணும் மட்டும் விட்டுட்டாங்க, அதாவது பிஜேபியை முகமாகவே இருக்கிற நபரை விட்டுட்டு எல்லாத்துக்கூடையும் போனாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஓபிஎஸ் வீட்டுக்கு போகல. இல்லை யாரு ஓபிஎஸ் யார் வீட்டுக்கு போகிறதுன்னு தெரியாமல் இருக்க, ஓபிஎஸ் வீட்டுக்கு போகலையா? எனக்கு எல்லா தலைவர்னும் பொழுது அவர் ஒரு காலத்தில் சிஎம் இருந்தாரு, அது மைண்டுக்கு போயிடுச்சு. தம்பி அந்த காலத்தில் நான் அண்ணன் இளையராஜா அதே தான். சரி அவரை விடுங்க. அப்போது எல்லாத்துக்கும் அரசியல் பண்பை கற்றுக் கொடுத்தாரு. அண்ணன் சீமான்லாம் பார்த்தீங்கன்னா வாசல்லே நின்று கூப்பிட்டு போய் எல்லாத்தையும் பேசினேன். அந்த எல்லா காணொலியும் பாருங்கள். அதே மாதிரி கி வீரமணியாக இருக்கட்டும், அடுத்தடுத்து எல்லா கட்சி தலைவரையும் போனார். அப்போது தொடர்ச்சியாக
வைகோ அவர்களுக்கும் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிருச்சு. ஏன்னா அவருக்கு வயது மூப்பு இருக்குது, இவ்வளோ வருஷமாக கட்சி இழுத்து கொண்டு வந்துட்டார், இனி மகன் தான் பார்த்துக்க போகிறான்னு தெரியும். அந்த மகனை மீண்டும் திமுகவோட விட்டுட்டு போனோம்னாக்கா அந்த கட்சியை ஒன்றும் இல்லாமல் முடிச்சு விட்ருவாங்கன்னு தெரியும். அடிச்சிருவீங்க, முடிச்சு விட்ருவாங்க. அப்போது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுப்பேன்னு சொல்லி அலையன்ஸில் நீங்கள் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்ட பொழுது கூட அப்போ யாரும் வராத நபர்களையும் இந்த முறை மறுபடியும் இப்போ ஆட்சி அமைக்கும் பொழுது ஆட்சிக்கு வர வச்ச பிறகு இதே திமுக என்ன பண்ணால் ஆட்சி அதிகாரமே கொடுக்காது, ஏதாவது பெரிய அமௌண்ட்டு கொடுத்து செட்டில் பண்ணி அனுப்பிச்சி விட்றோம். அதான் கலங்கலமாக நடந்துச்சு. ஆனால் இவர் அந்த மாதிரிலாம் செய்யாமல் எந்த குதிரை பேரமும் கிடையாது, எந்த பணமும் கொடுக்காம அதிகாரத்தில் பங்கு. இன்னும் சொல்ல போனீங்கன்னாக்கா அண்ணன் வன்னி அரசெல்லாம் வந்து திமுக வந்து அங்கே வந்து திமுகவுக்கு எவ்வளோ ஜால்ரா போட்டார் முன்னாடின்ற மாதிரியான விமர்சனங்கள் அவர் மீது அதிகமாக இருக்கு. ஆனால் எவ்வளவு கடுமையாக எங்கள் தலைவர் விஜய் குறித்து பேசிக்கிற ஒரு விஷயம் இருக்கும். அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு தலைவனுக்கான பண்புன்றது எல்லாரையும் நேசிக்கிறது தான். எவ்வளோ பேர் எவ்வளோ தான் என்ன தான் பேசினாலும் நானாக இருக்கிறேன்னு சொல்லி எல்லாருக்கும் அதிகார பகிர்வை கொடுத்ததை பார்த்த பிறகு வைகோக்கும் இந்த தோணாதா, தன் மகன் தன் கட்சி வளரணும்னு தோணாதா? அடுத்து அதுக்கு என்ன செய்யலாம், தாவேக்காவோடு போய் சேர்றதா மிகச்சரி. இப்போ நீங்கள் பண்ணுற ஒரு வேலையால் திமுக வேற ஏதாவது முடிவுகள் எடுத்தா அது நான் அடுத்த கட்ட அந்த முடிவு பால்டாயலா இல்லை அது இல்லை. அரசியல் ரீதியாக அவங்க ஏன் ஒரு என்டிஏ கூட்டணி இல்லை பிஜேபி கூட்டணின்னு போக மாட்டாங்க? போனால் அப்போ அது ஒரு பெரிய ஆபத்தாக போயிடும். இப்போ அங்கே ஐயா எடப்பாடி எங்கே உட்காந்துருக்காரு? நடு தெருவில் இருக்கம்பா. பாவம் ஒருத்தன் இறந்துட்டார், மகேந்திரன். அதாவது எதுக்காக இறந்தாரு சார்? தோத்துட்டாங்க, எல்லாரும் ஒன்று சேரணும் அப்படின்றதுக்காக இறந்துருக்காரு. இப்போ இதில் தான் நடந்துச்சுன்னா என்ன நடக்கும்? வேண்டாம். அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கள் அதெல்லாம் இந்த கட்சியில் நடக்கலாம், இந்த கட்சியில் நடக்காது. இந்த கட்சியை மீட்டெடுக்கத்தான் ஜென்சி வந்துட்டாங்க. 200 ரூபா அடிமை, அதான் ப்ரௌடு கொத்தூஸ் வந்தாச்சு. இல்லை அதான் ப்ரௌடு கொத்தூஸ்ன்னு அவங்களே சொல்லிக்கிறது. அதுதான் ப்ரௌடு கொத்தூஸ் 200 ரூபா ஊப்பி வந்தாச்சு பெருமையாக சொல்கிறதுக்காக. இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இருக்கு இல்லை நீ என்னடா சமூக நீதி கிழிச்ச இவ்வளோ நாள் உட்காந்து நீ பிடுங்கினது இவ்வளோ நாள் தேவையில்லை தானே தானே? அப்போ இவ்வளவு இளைஞர்களை இன்னைக்கு நான் கொத்தடிமை தான். சமூக நீதினா என்ன எனக்கு புரியல, நீங்கள் சொல்லுங்கள். சமூக நீதினா என்ன? சமூக நீதி வரைக்கும் தொடர்ச்சியாக சவப்பட்டில் ஏற்றுனாங்களே போனாச்சுல்ல, அது நீங்கள் கவனிச்சிங்களா இல்லையா? குடிக்கிற தண்ணியில் மலம் கலக்கிற விஷயமா இருக்கட்டும், பெண்கள் குழந்தைகள் மீது கை வைக்கிறதா இருக்கட்டும், பிளாஸ்டிக் சேர் போட்டு உட்கார சொல்கிறதா இருக்கட்டும், சாதி கேட்டு தான் ஒவ்வொரு விஷயத்துக்கும் சீட்டு கொடுத்தேன்னு சொன்னதாக இருக்கட்டும், சமூக நீதியில் அவங்க இதில் நிறைய சாதனைகள் செஞ்சுருக்காங்க சார், புரியுதுங்களா? அதை விட்டுருங்க. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறை பிள்ளைகள் சமூக நீதின்றதே ஒரு கொத்தடிமை இருக்கிறது தானே சார் சமூக நீதி. இதுக்கு முன்னாடி இவங்களுடைய அப்டேட் வேர்ல்டு வெர்ஷன் ஒருத்தர் இருக்கார்ல, உங்களுக்கு தெரியும்ல, இந்த குடும்பம் தான் நமக்கு வந்து செட் ஆகும், இந்த குடும்பம் தான் நம்ம கொத்தடிமையாக தான் இருப்போம். அவங்களுடைய அவருக்கு இப்போ இருக்காரு இல்லை தமிழ்நாட்டுக்குள்ள தான் இருக்காரு. அப்போ அவர் வழி வகையில் வரவங்க அதுதானே சொல்லுவாங்க. ப்ரௌடு கொத்தூஸ் 200 ரூபா ஊப்பின்னு சொல்றதுல என்ன, அதுதானே சமூக நீதி அவங்களுக்கு. நீங்க சொல்ற சமூக நீதி காமனா இருக்கிறது. நான் சொல்றது திமுகக்குள்ள ஒரு சமூக நீதி இருக்குல்ல, அப்போ அது கரெக்டாக தானே வருது. அந்த சமூகம் அது நீதி கரெக்டாக தானே வந்துகிட்டு இருக்கு. சமூகம் நீதிக்காக வருது, நீதிக்காக வரல. நீங்கள் நல்லா புரிஞ்சு அவன் தெளிவாக சொல்கிறாங்க. 200 ரூபா கொடு, நாங்கள் 200 ரூபா வாங்கிட்டு போனோம். கடைசி வரைக்கும் இன்னைக்கு விலைவாசி எவ்வளோ உயர்த்தி வச்சிருக்காங்க அவங்கள. திமுக வேலையை பண்ணி வச்சுட்டு போயிருக்கு. அந்த 2000 ரூபா ஊப்பினா கூட பரவாயில்ல. இன்னமும் அந்த 200 ரூபா ஊப்பியாவே இருக்கிறனாக்கா இப்படி ஒரு பிழைப்புன்றது தமிழ் சமூகத்தில் நான் எதிர்பார்க்கல. இல்லை, இப்போது டிவிகே விர்ச்சுவல் வாரியர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு ஜென்சி தலைமுறை பெரிய அளவுக்கு வேலை செஞ்சுருக்காங்க. நீங்களே நிறைய தடவை பதிவு பண்ணியிருக்கீங்க. இவங்க யாருமே இங்கே இல்லை, இவங்க எல்லாருமே வேறு வேறு ஊர்களில் வேறு வேறு நாடுகளில் இருக்காங்க. அவங்கெல்லாம் தன்னெழுச்சியாக வந்து அவங்க வந்து விஜய் அவர்கள் மீது இருக்கக்கூடிய அந்த அன்பில் தனித்தனியாக அவங்கவுங்க வேலைகளை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இல்லை வெளியில் இருக்காங்களா, வெளிநாடு. ஆமாம், வெளிநாடுகள் இருக்கும். ஒரு ஆர்கனைஸ்ட் ஆகி சின்ன சின்ன குழுவாக சேர்ந்து, இல்லை தனித்தனியாகவும் இருக்காங்க. உள்ளூரில் இருக்காம பாருங்க, அடேங்கப்பா பெரும் கூட்டம். அங்கே தான் வந்து இன்னைக்கு 16 அமைச்சர் தோக்க வச்சு அழுக விட்டுட்டு கிடக்குறாங்க, ஒப்பாரி வைக்கிறாங்கல்ல. கல்யாண வீடுன்னு கூட பார்க்காம இளவு வீடு மாதிரி உட்காந்து ஒப்பாரி வைக்கிறாங்கல்ல. கல்யாண வீடு தான் சார் திமுகவுடைய பிரச்சார மேடையே. சமூக நீதி திருமணங்கள் அங்கே தான், சமூக திருமணங்கள் அங்கே தான் நாங்கள் பண்ணி வச்சு அங்கேருந்து தான் எங்களோட பிரச்சாரத்தையே நாங்கள் வந்து ஆரம்பிச்சிருக்கோம். எழிலன் சொல்லியிருக்காரு. எழிலனுக்கு இந்த கதை தெரியுமா? என்னது? கல்யாண வீட்டுக்காரன்ட்டே காசு வாங்கிட்டு தான்டா போனாங்க உங்கள் தலைவர்கள். அது கட்சி நீதி, கட்சி வளர்ச்சி நீதி. அவனாக கொடுத்தாதான் அது கட்சி நீதி.
நீ கட்டாயப்படுத்தி உங்கள் வீட்டு கல்யாணத்துக்கு வரணும்னா எனக்கு இவ்வளோ பேமெண்ட் கொடுத்தா தான் வருவேன்னு சொல்கிறீங்க பொழுது இவன் 200 ஊப்பினாக்கா அவன் எவ்வளோ பெரிய ஊப்பியாக இருந்திருக்கான்றது நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும் மக்களே. ஒரு தலைவனாக இருக்கக்கூடிய நபர் கலைஞர் சொல்லியிருக்கிறார், ஸ்டாலினும் சொல்லியிருக்கிறாரு, ஒரு விசேஷ வீட்டுக்கு போனோம்னா நம்ம வந்து இவ்வளோ காசு கொடுங்கன்னு சொல்லி கேட்போம், அந்த அமௌண்ட் கொடுப்பாங்க, அதை வாங்கிட்டு தான் போவோம் அப்படின்னும் பொழுது மக்கள் புரிஞ்சுக்கிட்டோம் ஒரு தலைவன். அப்போ இந்த ஜென்சியால் இந்த திமுகவை மீட்டு கொண்டு வர முடியாதா? முடிஞ்சிருச்சு சார். ஏன் முடிஞ்சதுன்றீங்க? ஒரு ஜென்சியால் ஒரு தாவேக்காவை 2 வருஷத்தில் ஆட்சி கட்டிலில் உட்கார வைக்க முடியும், முதலமைச்சராக விஜய் அவர்கள் ஆக்க முடியும்னா ஏற்கனவே 75 வருஷம் பாரம்பரியால் ஆக்க முடியும். நீ புரோட்டா காசுப்பட்டுல அங்கே போய் உட்காந்துருக்கிற, ஒரு குத்தூசுன்ற ஒரு கொத்துன்ற. ஏண்டா 200 காசுக்கும் 2 புரோட்டாக்காக போயினவன் எப்படி நீ உங்கள் கட்சியை வந்து வளர்த்து கொண்டு வருவேன்? என்ன கொத்து? நம்மளும் எவ்வளோ கொத்து போய் சாப்பிட்டுக்கோம்ல சார், சிக்கன் கொத்து, மட்டன் கொத்து, ப்ரான் கொத்துன்னு. ஆனால் இது இருக்கு பாருங்க, சை என்ன பழக்கமோ என்ன அதுவோ. அப்போ இந்த டீமால திமுகவை முன்னேற்ற முடியாதா? அது வந்து ஒரு இதுவா பூம் ஆகாதா? எப்படி சார் ஆகும்? இப்போ பாதி ஒயின் ஷாப் வேறு தலைவர் மூடிட்டு வராரு, அவங்களுக்கு அதை வச்சு தான் பொழப்பு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. பிரியாணி குவாட்ரு 200 காசு இப்படி தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இனி அவங்க என்ன கூட்டம் போல? எனக்கு ஒரே ஒரு டவுட்டு சார், நிஜமாவே 200 காசு தானா சார்? அவன் தான் ஒத்துக்கிட்டான்ல சார், ஆமாம் நம்ம 200 ஊப்பின்ட்டு ஒருத்த 200 கொடுக்குறானா, அந்த 200 அப்போ அவங்க வேலை செய்கிறானா இல்லை அவனை வந்து குடிக்கு அடிமையாக்கி வச்சுருக்காங்களா என்னன்றது அவங்க தான் எக்ஸ்பிளைன் பண்ணானா வெளிப்படையாக ஒத்துக்கிட்டான் 200 ஊப்பி தான் நாங்கள் பெருமையாக சொல்கிறோன்ட்டு அப்படின்னு. அது எப்படி சார் ஒருத்தன் பெருமையாக சொல்ல முடியும் சார்? இந்த ஊரில் நம்மலாம் ஒரு காலத்தில் அடிமையாக இருக்கக்கூடாது, நம்மலாம் ஒரு நம்மலாம் அடிமையாக இருக்கக்கூடாதுன்னு வந்த நம்ம ஒத்தடிமை சமூகத்தை மீட்டெடுத்தோன்னு சொல்கிறோம். அப்போ நம்ம எப்படி போய் மறுபடியும் ஒரு கட்சிக்கு, ஒரு குடும்பத்துக்கு எப்படி போய் கொத்தடிமையாக இருக்குன்னு ஒரு கட்சி சொல்ல முடியும்? அந்த கட்சி எப்படி ஏற்றுக்க முடியும்? ஏற்றுக்கிட்டாங்கல்ல. அது மட்டுமா, அவர் தான் கோரிக்கையே வச்சாராம் என்னன்னு. அந்த கட்சியின் தலைவர் இருக்கார்ல, ஆமாம், நான் கேள்விப்பட்ட சொல்கிறேன், அது நீங்கள் தான் வெரிஃபை பண்ணிக்கணும். எங்களுக்கு இந்த 10 ரூபா 20 ரூபா 100 ரூபாலாம் கொடுக்க கஷ்டமாக இருக்குது, 200 நோட்டு அடிச்சு கொடுங்க முடியும்னு அவர் தான் கேட்டாராம். 200 ரூபா கொடுக்குறதுக்கு கோரிக்கை வச்சு, அதுக்கு அவரோட கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு தான் 200 ரூபா நோட்டு அடிச்சு கொடுத்தாருன்னு கூட ஒரு செய்தியை பார்த்தேன். ஆமாம் சார். சார் ஒருத்த 200 ரூபாய்க்கு ஒருத்தன் உட்காந்து வெளிப்படையாக வெக்கம் இல்லாமல் பேசுகிறான் பாருங்கள். அதில் இன்னொரு ஆள் வளர்ந்துக்கிட்டது, சும்மா வரலடா திமுககாரன், திமுககாரை பார்த்தா இன்னும் பயம். அடே சாதாரணமாக வரலடா திமுககாரன், சாணி அடி வாங்கிட்டு வந்துருக்கிற, செக்கடி வாங்கிட்டு வந்துருக்கிற. இதுக்கு மேலேயும் நீங்கள் சோஃபா செட்டு கொடுத்து எல்லாரையும் செட் பண்ணிட்டீங்க, எல்லா கட்சியும் வந்து உங்கள் சோஃபா செட் அனுப்பி செட் பண்ணிட்டீங்க. அவங்கள மாதிரி ஒரு இந்த தேமுதிக மாதிரி ஒரு கோட்பாடுடைய எல்லா ஸ்திரமும் உடைய ஒரு கட்சிகிட்ட வந்து நீங்கள் வந்துட முடியுமா? சோஃபா செட் அனுப்பிட முடியுமா? நான் நினச்சா அப்படின்னா போதும், தூமு பதவி என்கிட்ட வந்துடும். கொடியேற்றும் போது இந்த கொடி ஒரு முறை வந்து அப்படியே அந்து விழுந்துச்சு கீழே, பார்த்தீங்களா? அங்கே அப்போவே எனக்கு தெரியும் அவசகனமாக இருக்கே இது அவ்வளோதான் அப்படின்ட்டு. ஆனால் இந்த சோஃபா செட்டுக்கு அதை ஒரு நெரட்டிவ் எடுத்து எல்லோரும் ஸ்பெட் பண்ணுறாங்க பாருங்கள். சோஃபா செட் ஆனால் நல்ல ஒரு டீம் சார். அவங்க 2024 அதிமுக கூட கூட்டணி வச்சாங்க, முடிச்சு விட்டு வந்துட்டாங்க. 2026 திமுக கூட கூட்டணி வச்சாங்க, முடிச்சு விட்டு வந்துட்டாங்க. அண்ணன் அவ்வளோதான். ஆனால் இந்த சோஃபா செட்டு கதை ஒன்று உருட்டுறாங்களே சார், அதுக்கு பேசிதான் ஆகணும். சோஃபாக்குள்ளே பணம் வச்சு, ஆமாம், எதுக்கு அதில் நகை எல்லாத்தையும் வச்சு அனுப்புறீங்க? என்ன விஷயம் அது? நகை, டாலர்ஸ், அப்புறம் என்னென்னமோ இருக்கு கொடுத்து எல்லா கட்சி ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சு அப்படியே வந்து கூட்டணி பேரம் பேசுகிறாங்க, குதிரை பேரம் பேசுகிறாங்கன்ட்டு. அடங்கப்பத்தா. அதாவது காலம் எந்த அளவுக்கு வந்து டெக்னாலஜி வைஸ் வளர்ந்து போயிட்டு இருக்கு. இன்றைக்கு இது வரைக்கும் இத்தனை ஆட்சி காலத்தில் வந்து இந்த ஏஐக்குன்னு ஒரு அமைச்சரே கிடையாது. முதல் முறையாக தாவேக்கு ஆட்சியில் ஏஐக்கு ஒரு அமைச்சர் போட்டு இன்றைக்கு வந்து அந்தளவுக்கு அட்வான்ஸ்டாக போயிட்டு இருக்கும் பொழுது, சோஃபா செய்கிறவன்ட்ட காசை மொத்தமாக கொடுத்து நீ சோஃபாவை கழித்து உள்ள காசெல்லாம் அடுக்கி வைப்பான்னு சொல்லி தச்சு கொண்டு வந்து அதை பாதுகாப்பாக லாரியில் ஏற்றி கொண்டு வந்து இறக்கி கொடுத்து இப்போ அண்ணன் திருமாவளவன் கொடுத்தாங்க. அண்ணன் ஆஃபீஸ் போயிருக்கீங்களா சார்? கன்ஜஸ்டடாக இருக்கும், அவ்வளோ க்ரௌடு எப்பயுமே இருந்துகிட்டு இருக்கும். பெரிய கட்சி மாதிரி பெரிய பெரிய கட்சிகள் பெரிய பெரிய மாளிகை மாதிரி கட்டி வச்சிருக்காங்க தெரியுமா, அந்த மாதிரிலாம் இருக்காது. ரொம்ப சாதாரணமாக இருக்கும். எந்த நேரமும் அண்ணன் கூட வந்து ஆட்கள் இருப்பாங்க. இவர் பணத்தை கொண்டு போய் கொடுத்து அண்ணன் வந்து எல்லாருக்கும் முன்னாடி உட்காந்து சோஃபா செட்டை கிழிச்சு உள்ள இந்த பணத்தை எடுத்து அப்புறம் பையில வச்சு கொண்டு போய்
ஏன்டா டேய் சோஃபா ஓபன் பண்ணி அங்கேயிருந்து இருந்தாங்க உங்களுக்கு இருந்தாங்க ரவி. அதாவது எவ்வளவு முட்டா பயலா இருந்தாக்கா இப்படி ஒரு நரேட்டிவ் இவங்க செட் பண்ணி பேசுவானுங்க பாருங்களேன். அதாவது திருமாவளவன் அவர்களுக்கு போனா கூட பரவாயில்ல, ஏடிஎம்கே இந்த சிவி சண்முகம் அவங்க டீமுக்கு போச்சுல ஒரு சோஃபா. அதுதான் சார் சொல்றேன், இவங்க முட்டா பசங்களில் வந்து எதை தின்னா பித்தம் தெளின்னு அலைவாங்கல்ல, அதே போல கற்பனை கதைகளை அவுத்து விடுறது. கலைஞர் எழுதின புத்தகத்தை படிக்காதரா முட்டா பேரன்னு சொன்னா கேட்கறது இல்லை. ஏன் உங்க கூட்டணிக்கு பிரேமலதா அவர்களை கூப்பிடக்கூடாது? யாருங்க? ஒரு ட்ரை தானே. நான் தான் பார்த்துட்டேன் இந்த ட்ரை எல்லாத்தையும். நீங்க போன இடமெல்லாம் மறந்துட்டேன். 2021 டிடிவி தினகரன் கூட கூட்டணி. டிடிவி, ஏடிஎம்கே, திமுக. ஆக்சுவலா இந்த சிம்பிள் அவங்களுக்கு தான் போறதுன்னு நினைக்கிறேன். உன்னால என்ன பண்ணுமோ இல்லை சார், நீங்கள் வந்தால் மட்டும் போதும், மிச்சதெல்லாம் அதுவே நடக்குன்ற மாதிரி எல்லாமே நடந்துடுச்சுன்னும் பொழுது, அதுவும் ஸ்டாலின் தோக்குற வரலாறு வரைக்கும் ரெக்கார்டு சார். இதில் டெபுட்டி சிஎம் வேற 5 சீட்டு 2024 ஏடிஎம்கே கூட மொத்தமாக ஓட்டு, 10 சீட்டு டிஎம்கே கூட யாருக்குமே தரல. எல்லாருக்கும் 5 தான் 4 தான் நாங்கள், 10 சீட்டு எல்லாம் போய் 1 தான் மிஞ்சி இருக்கு. 21 கேட்கவே வேணாம், மொத்தமும் போச்சு. ஒரு ட்ரை உங்க கூட வந்து ஏதாவது ஒன்று 20 அவ்வளோ லூஸ் மாதிரி பார்த்தா இல்லை சார், உள்ளாட்சி தேர்தலில் ஏதாவது கூட்டணி கிட்டன்னு வச்சு விஜயகாந்த் அவர்களுடைய பேரை அந்த இதை காப்பாற்றி விஜயகாந்த் பையன் அவர்கள் ஏதாவது ஒரு பெரிய ஆள் ஆக்கி விட்டு அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம்ல? இல்லை, இன்பநிதி வரைக்கும் இருக்காப்புல இல்லை, அது இருந்து அக்கா வேலையை முடிச்சுட்டு தான் வருவாங்க. கொம்பை இறங்குறான், இறங்கியாச்சுல அந்த கொம்பை இல்லை கொம்பை. ஜென்சிக்கு வேற யார் இருக்கா? ஜென்சிக்கு இவரை போட முடியாது. ஓகே ஓகே ஓகே, ஜென்சிக்கு அவர் தானே கரெக்டான ஆளு. அதான் அக்கா அங்கே இருக்காங்கல்ல, அவங்க பார்த்துப்பாங்க. இன்னொரு பக்கம் திமுக அதிமுகவுடைய கூட்டணி பற்றி முதல் முறையா முதலமைச்சர் சொன்னார் அன்னைக்கு மீட்டிங்ல. வந்து இந்த 5 நாள் என்னெல்லாம் கூத்து நடந்தது அப்படின்ற விஷயத்த முதலமைச்சர் அவர்கள் வந்து உடைச்சார். அப்படின்னும் போது இதை வந்து ஆமா இல்லைன்னு சொல்ல வேண்டிய கடமை இப்ப 2 பேருக்கு இருக்கு. ஒன்று 2 முன்னாள் முதலமைச்சர்களுக்கு இருக்கு, மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? இது வந்து இத்தனை நாள் வரைக்கும் எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க, மற்ற தலைவர்கள்லாம் பேசுனாங்க, ஆதவர்ஜுனா உட்பட எல்லாருமே வந்து பேசுனாங்க. ஆனால் இன்னைக்கு முதலமைச்சரே பேசுறாருன்னா அப்போ இது நிஜமாவே ஒரு சீரியஸ் டிஸ்கஷன் நடந்திருக்கு இருந்ததுனால தான் சார் அவர் சொல்றாரு. ஆனால் அவங்க கேளுங்க, இல்லவே இல்லைன்னு சத்தியம் அடிச்சுப்பாங்க சார், சத்தியம் பண்ணாலும் பண்ணுவாங்க. ஏப்பா நீங்கள் இவ்வளவு படுகேவலமான அரசியல்லாம் செய்வீங்களா அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா, உள்ளாட்சி மன்ற எலெக்ஷனு, அடுத்தடுத்து வரக்கூடிய எலெக்ஷன், எம்பி எலெக்ஷன், எதுக்காவது இந்த 2 பேருக்கும் ஓட்டு விழுகுமா பாருங்கள். ஸோ அதனால் வந்து அவர்கள் இல்லைருந்தால் மறுப்பதற்கான வாய்ப்பு அதிகம். ஆனாலும் அதான் நிதர்சனமான உண்மை. 2 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைக்கணும், தலைவர் விஜய் அவர்களை ஒரு நாள் கூட சிஎம்ஐ உட்கார விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு தலைவர்லேருந்து தலைவர் குடும்பம் வரைக்கும் முயற்சி எடுத்தது யார்? முன்னாள் திமுக தலைவர் இருக்கார் பாருங்க, அவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள்லேருந்து எல்லாருமே முயற்சி எடுத்தார்கள். ஆனால் படுதோல்வி அடைஞ்சிருக்கிறாங்கன்னும் பொழுது இனி இதற்கு அவங்க பதில் சொன்னாலும் சொல்லாட்டியும் சார், அவங்க எதிர்காலம் என்னவாக இருக்குன்றத கூட்டணி கட்சி தலைவர்கள் எடுக்கக்கூடிய முடிவும் அவர்கள் அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய சமிக்கையும் பார்க்கும் பொழுது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போது இனி பணத்தை கொடுத்து கூட நம்மால் வந்து கூட்டணி கட்சிகளை தக்க வைக்க முடியாதுன்றதை அவங்க உணர்ந்துருவாங்க. எந்த பணம் கொடுத்தாலும் பணம் கொடுக்க கலாச்சாரத்தையே ஒருத்தர் உடைச்சிட்டாருன்னும் பொழுது, இதற்கு மேலே வந்து பணம் எடுபடாது அப்படின்ற விஷயத்த அவங்க புரிஞ்சுட்டாங்கன்னும் பொழுது, நல்லது செஞ்சால் மட்டும்தான் அது மேட்டு மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னும் பொழுது, அது செய்யறதுக்கான இது அவங்களுக்கு வருமா ஜீன்லையேன்றது நமக்கு தெரியல. ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க நல்லது செய்யணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லும்போது நிறைய வாக்குறுதிகள் தாவேகா தரப்புலேருந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதுவும் நிறைய பணம் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்காது. 2500 ரூபாயாக இருக்கட்டும், மகளிருக்கு தமிழ்நாடு முழுவதும் இலவச பேருந்து வசதிகளாக இருக்கட்டும், தாய்மாமன் சீர் அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும், குழந்தை மோதிரமாக இருக்கட்டும், இப்படின்னு நிறைய விஷயங்கள் எல்லாமே வந்து பட்டுப்புடவை, தங்க நகை, பட்டுப்புடவை, இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நிதி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமா வந்து மாறி இருக்கு. இப்போது மற்ற திமுக அதிமுக ஆட்சி காலத்தில் இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் ஒரு தடவை கொடுக்கப்படக்கூடியதாக இருக்கும், ஒரு டிவியாக இருக்கும், இல்லை ஒரு ஃப்ரிட்ஜு, மிக்சி, கிரைண்டர், ஃபேன், இந்த மாதிரி கொடுத்து முடிச்சிருவாங்க. கடந்த ஆட்சி காலத்தில் தான் 1000 ரூபாய் ஸ்கீம் வந்து ஆரம்பிச்சது, அதுக்கப்புறம் இலவச பேருந்து நாள். ஆனால் இந்த தடவை தாவேகா எக்கச்சக்கமான வாக்குறுதிகளை கொடுத்துருக்காங்க. அதை நிறைவேற்றுவதற்கான கால அவகாசம் கூட ஓகே கேட்டிருக்காருன்றதுக்காக கொடுக்கலாம். ஆனால் இதெல்லாம் நிறைவேற்ற முடியுமா, நமக்கு இருக்கக்கூடிய நிதி சூழலில் நிறைவேற்ற முடியுமான்னு கேட்கும்போது இந்த இடத்துல முதலமைச்சர் ஒரு வார்த்தையை போட்டு வர போகிறாரு, நிதி வர வேண்டிய இடத்த எல்லாத்தையும் நீங்கள் வந்து மூடி வச்சிருக்கீங்க அப்படின்றாரு. அப்போ இதெல்லாம் எப்படி நிறைவேற்ற போகிறாங்கன்னு ஒரு கேள்வி வருது. அது ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டார்ல, நிதி வரக்கூடிய இடங்களை நீங்கள் பிளாக் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ரிசோர்ஸு
கனிம வளங்கள், இயற்கை வளங்கள் எல்லார் மூலமாகவும் சம்பாதிக்கக்கூடிய அந்த வருமானம், டாஸ்மார்க்லேருந்து வரக்கூடிய வருமானமாக இருக்கட்டும், ஒவ்வொரு துறை சார்ந்து இருக்கக்கூடிய வருமானம் எதுவுமே முறைப்படி அரசாங்க கஜானாவிற்கு கணக்காக கொண்டு சேர்க்கவில்லை அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டும் சில விஷயங்களில் நம்ம பார்க்கும்பொழுது தெரிய வருதுன்னும் பொழுது இனி அதிகாரப்பூர்வமாக நீங்கள் முதலமைச்சர் தரப்புலேருந்து வந்துடும். கூடிய சீக்கிரம் வெள்ளரிக்கை வரும்பொழுது சில விஷயங்களும் வெளியில் வந்துடும் பொழுது அப்போது இவ்வளோ ரிசோர்ஸ் நம்மள்ட்ட இருக்குது சார். நல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. 8 கோடி பேர் இங்கே இருக்கிறோம் சார். இது இல்லாமல் 2 கோடி பேர் வெளி மாநிலத்தில் வந்து இங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அப்போ அவ்வளோ பேருக்கு இங்கே வேலை வாய்ப்பு இருக்குது. அப்போ சம்பாதிக்கிற பணம், வரக்கூடிய வருமானம், இங்கே இருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் பண்ணக்கூடிய எல்லாமே அரசாங்க கஜானாக்கு போகாமல் நீ 30 கோடியிலேருந்து 300 கோடி வரைக்கும் வாட்ச் மட்டுமே வாங்குற அளவுக்கு ஒருத்தன் தனி மனுஷனை வந்து ஒரு குடும்பத்தில் இருக்க நபர்கள் வந்து நீ சம்பாரிச்சிருக்கனாக்கா எப்படி சம்பாரிச்ச? எங்கேருந்து வந்துச்சு காசு? ஸோ எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பாருங்கள், கரெக்டாக வரும். அப்போது எதை எங்கேருந்து எடுக்கணும், எதை அரசாங்க கஜானா கொண்டு வரணுமோ அதை செய்யும் பொழுது நிச்சயமாக கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றுவார் சார். அதில் எந்த ஒரு தயக்கமும் வேண்டாம், சந்தேகமும் வேண்டாம். நிச்சயமாக அதை செய்வார். அது ஒன்றும் பெரிய மலையான ஒரு விஷயம்லாம் கிடையாதுன்றது தான் யதார்த்தம். அதற்கான டைம் கொஞ்சம் அதிகமாக எடுக்குமோ அப்படின்ற அந்த கேள்வி வருது. இப்போவே இந்த 20 நாளைக்குள்ளாரே வந்து இவ்வளவு கேள்விகள், இவ்வளவு பிரச்சனைகளை வந்து இந்த அரசாங்கத்தின் மீது வைக்கிறாங்க. இவ்வளவு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக இருக்குது, நீங்கள் சொன்னதை எதுவுமே செய்யலை, விவசாய கடன் வந்து தள்ளுபடி வந்து சரியாக செய்யலை அப்படின்னு நிறைய பிரச்சனைகள் வரும்போது அப்போ இவ்வளோ வாக்குறுதிகளை கொடுத்துருக்கோம் அப்படின் போது அப்போ இது எல்லாத்துக்குமே பதில் சொல்ல வேண்டியிருக்கும். இவ்வளவு கட்சிகள் எதிர்கட்சிகளாக இருக்காங்க. 4.5 லட்சம் கோடி கடன் மட்டும்தான் இருந்தது அதிமுக ஆட்சியை விட்டு செல்லும் பொழுது. 10 லட்சம் கோடி கடன் ஆக்கி வச்சுருக்காங்க. அந்த 10 லட்சம் கோடி நீ கடன் வாங்கியே 2.5 வருஷத்துக்கு கழிச்சு தான் நீ வெறும் 1000 ரூபாய் கொடுக்க ஆரம்பிச்ச திமுக. வெறும் 20 நாள் தான் ஆச்சு. 4.25 வருஷம் முடியல சார். பல வழிவகையை வந்து முதலமைச்சர் வந்து திட்டமிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காரு சார். அவர் தன் வேலையை நேசித்து மக்களுக்காக செய்கிறார். மக்கள் எந்த அளவுக்கு தன்னை நேசித்தார்களோ முதலமைச்சரை உட்கார வச்சுருக்காங்களோ அதே போல் நம்மளும் அதற்கான வேலையை செய்யணும்னு சொல்லி ரொம்ப ஆக்கப்பூர்வமான வேலை செஞ்சுட்டு இருக்காரு. நீங்கள் பாருங்கள், ஒரு முதலமைச்சர் காலைல 9 மணிக்கு வந்துட்டு சாயங்காலம் 5 மணிக்கு 6 மணிக்கு கிளம்புற ஒரு இதெல்லாம் வரலாற்று நம்ம பார்த்து பயோமெட்ரிக் வந்து பயோமெட்ரிக்கை கொண்டு வந்திருக்காரு பொழுது அது ஒரு துறைக்கா, அது ஒரு துறைக்கு நீ செக்ரட்டரி ஃபுல்லாக இப்போதைக்கு ஒரு துறைக்கு இன்னிலிருந்து வந்திருக்கு. நீ அடுத்தடுத்து எல்லா அதிகாரிகளுக்கும், எல்லா அரசாங்க ஊழியர்கள் வேலை செய்யக்கூடிய எல்லா இடத்துக்கும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. நீங்கள் கார்ப்பரேட்லலாம் இருக்குது, நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் வந்து ரெஸ்ட் ரூம் போகும்போது கூட, பிரேக் டைம், டீ டைம் எடுக்கும்பொழுது கூட எல்லா இடத்துலையுமே நீங்கள் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு தான் கேஃபிடேரியா போக முடியும். அதில் நீங்கள் எவ்வளோ டைம் அங்கே ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்கன்றது அது வந்து மைனஸ் ஆகும், தனியாக காட்டும். ஸோ அந்த மாதிரியான கேல்குலேஷன் செய்யும் பொழுது அதிகாரிகள் ஒவ்வொரு நபர்களுக்கும் இனி ஆக்கப்பூர்வமான வேலைகள் செய்வதற்கான முன்னெடுப்பு எடுத்திருக்காங்கன்னும் பொழுது கொடுத்த வாக்குறுதி நிச்சயமாக நிறைவேற்றுவார் சார். கண்டிப்பாக சார். அடுத்தடுத்த நிகழ்வுகளில் தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி சார்.